அரசியல் அவருக்கு தெரியாது, கத்துக்குட்டி அப்படின்னு சொல்கிறவங்கலாம் பைத்தியக்காரனுங்க. கத்துக்குட்டி கிடையாது, அவங்க தான் ஊர்னவங்க. இப்போ நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், வர காலத்தில் எதிர்க்கட்சியோடு இருக்க மாட்டோம் போல இருக்கு. அந்த பயத்தில் அவருக்கு ஒரு ஜுரம், விஷ ஜுரம் வந்ததால தான் எங்களை விஷக்காலான்னு சொல்கிறாரு அவர். இவங்க அவங்க தாத்தா சொல்லி கொடுக்காத, அவங்க அப்பா சொல்லி கொடுக்காததையும் அவங்க பேரை வந்துட போற சொல்லி தெரிஞ்சுக்க போறாரு. நான் கேட்குறேன். அவர் பேச தெரியாமல் பேசுகிறாரு மேடம். அவருக்கு என்ன தெரியும்? ஒரு கொள்கையாக திமுக கொஞ்சம் தொடர முடியுன்றதுக்காக இவர் குத்துருக்குறாங்க. அதில் எந்த தப்பும் தவறு கிடையாது. அவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் ஒரு கதை, அதெல்லாம் ஒரு பேச்சு. நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. அது எப்படி அவர் சொல்ல, நேத்தி பெய்ஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்சா? அவர் தான் நினைக்கிறேன், நேத்தி பெய்ஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் அவர் தான். வராம இல்லாம எப்படிமா ஒரு அரசியல் வச்சிருப்பாங்க? அது அனுபவம், எடப்பாடிக்கு அனுபவம் இருக்கா? அவர் தான் வாரிசு வாரிசாக வரணும்னு நான் ஆண்டவர்கிட்ட இதுதான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஸோ எல்லா மக்களுக்காக நல்ல இது பண்ணுறாரு. ரயில் தண்டவாளத்தில் தலை வச்சு பட்டியா, இந்தி போராட்டத்துக்கு போனியா, ஜெயிலுக்கு போனியா, வாங்கினியா, என்ன பண்ண? வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உதயநிதி அவர்களை பார்த்து நேற்று பெய்த மழையில இன்று முளைத்த காளான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சித்திருக்காரு. இது குறித்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது நேற்று முளைத்த காளான் விஷ காளான்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் விஷ காளான் என்று திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களாம் குழந்தையிலேருந்தே கட்சி உணர்வோடு வாழணும், கட்சியோடு இருக்கிறவங்க. இவரை மாதிரி புதுசாக ஒன்றிய செயலாளர் வந்து பகுதி செயலாளர் வந்து மாவட்ட செயலாகி மந்திரியாகி முதலமைச்சர் ஆகிக்கிறாரு. அப்படி கிடையாது. அவங்களாம் பிறந்ததே முதலமைச்சர் வீட்டில் பிறந்து தான் தந்தையாரும் ஒரு முதலமைச்சராக இருந்து அவங்களுக்கு அப்படியே அவங்க பாரம்பரியமாக வர கட்சிக்காரங்களை போயிட்டு விவரம் தெரியாத கட்சிக்காரங்க தான் இதை மாதிரி சொல்லுவாங்க. விவரம் தெரிஞ்ச யாரும் இதை மாதிரி சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு என்னென்ன தேவைன்றதை ஒன்று ஒன்றா யோசித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒரு திட்டமாக அறிவிக்கிறதுனால இதை பார்த்து இப்போ நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், வர காலத்தில் எதிர்க்கட்சியோடு இருக்க மாட்டோம் போல இருக்கு. அந்த பயத்தில் அவருக்கு ஒரு ஜுரம், விஷ ஜுரம் வந்ததால தான் எங்களை விஷக்காலான்னு சொல்கிறாரு அவர். இதை தான் மக்கள் புரிஞ்சுன்னு வர காலத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாது. காரணம் என்னன்னா, அவர் வந்து கட்சியை அடகு வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லை, அந்த கட்சி பல பிரிவாக பிரிஞ்சு போச்சு. கேட்டால் நான் தான் கட்சின்றாரு. அவர் மனசுக்குள்ளே அப்படி நினைக்கிறாரு. ஆனால் எதிரிகள் இருக்கிறான்ட்டு அவருக்கு தெரியல. அவர் கட்சியிலேயே நாளாக பிரிஞ்சு போய் 4 பக்கம் ஓட்டு செய்தது அவருக்கு இன்னும் புரிஞ்சிக்கல அவர். அதனால் அவர் ரொம்ப ஒரு கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்துன்னுக்கிறாரு. அரசியலில் வந்து ரொம்ப வெறுத்து போயிருக்கிறாரு. அதனால் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கள வந்து தேவையில்லாத அவதூறாக பேசி அவர் மனசை தேர்ச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி தேவையான பழிகளை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, வாரிசு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து இதற்கு முன்னாடி அமைச்சர்கள்லாம் இருக்காங்களே, மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்களே. இதுக்கு முன்னர் இவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த இதுக்கு முன்ன இருக்கிற அமைச்சர்களே என்ன சொல்கிறாங்க, மூத்த அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொறுப்புக்கு இவர் தான் தகுதியானவர், தமிழக மக்கள் வந்து இவர் விரும்புகிறாங்க, இவர் போனால் 4 இடத்துல ஓட்டு அதிகமாக வருது, இவர் போகிற இடத்துல வெற்றி பெறுறாங்க, எங்களோட அவர் விரும்புகிறாங்க அதிகமாக. மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள தான் உயர் பதவிக்கு நம்ம கொடுக்க முடியும். சும்மா எல்லாரையும் நம்ம உயர் பதவி கொடுத்து அந்த பதவிக்கு ஒரு மரியாதை நம்ம இழக்க நாங்கள் விரும்பலை. இது நாங்களாக கொடுக்கலைங்க, மக்கள் வந்து விரும்புகிறாங்க. இவர் வந்து எல்லா பட்டு தொட்டிலாம் எப்படி ஒரு காலத்தில் வந்து அண்ணா போனார் பட்டு தொட்டிலாம், அதுக்கப்புறம் கலைஞர் போனார், அதுக்கப்புறம் நம்ம இப்போ இருக்கிற முதலமைச்சர் தளபதி அவங்க போனாங்க. இப்போ நம்ம சின்னவர் வந்து எல்லா தொகுதியிலையும் எல்லா பட்டி கிராமத்துலேயும் தன்னுடைய பிரச்சாரம் கொள்கையை பற்றி சிறப்பாக பேசி ஒவ்வொருத்தரையும் கவரக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த ஈர்ப்பு சக்தி, மக்கள் ஈர்ப்பு சக்தி இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அவருக்கு இந்த பதவி கொடுத்துக்கிறாங்க. கண்டி சும்மா கூப்பிட்டு வந்து தான் மகன்ன்றதுக்கோசம் அவர் கொடுக்கல. கட்சியினுடைய உழைப்பு, மக்கள் அவரை ஏற்றுக்கிறாங்க, மூத்த தலைவர்கள் அவர் ஏற்றுக்கிறாங்க. அவருடைய திறமையெல்லாம் பார்த்து தான் இந்த பொறுப்பு கொடுத்துக்கிறாங்களே கண்டி. இதனால் எங்கள் கட்சியில் யாருக்குமே எந்த எதிர்ப்பும் கிடையாது. நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறோம். உழைப்பு இருக்குது, அந்த திறமை இருக்குது, அந்த பதவி அவர் வராரு. இதில் என்ன எங்களுக்கு இது இருக்குது, இவங்க ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்கோசம் சொல்லி எங்களுக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்த பார்க்குறாங்க. அதெல்லாம் நடக்காது. எங்களுக்கு தெரிஞ்சவருக்கும், நாங்கள் சிறு வயதுலேருந்து இருக்கிறவருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவருக்கும் மு க ஸ்டாலின் அவர அங்கிள் தான் எங்களுக்கு நல்லபடியாக எல்லாத்துலேயுமே சிறு குழந்தைங்கள், விதவைங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க குட் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி கிரேட். அவர் தான் வரணும். என்னுடைய
ஒப்பீனியன் அதாவது இதுதான் அதான் உதயநிதி அவர்களை வந்து இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதாவது இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து குடும்ப அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்க. ஏன் உதயநிதி அவர்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தது மூத்த அமைச்சர்கள் யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைங்க. அவங்க வந்து வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈகோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஈகோ ப்ராப்ளம் இல்லாமல் அவர் வந்து நாட்டுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுறாரு. இட்ஸ் ரியலி கிரேட். எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல கிரேட்டு. அவர் தான் வாரிசாக வரணும்னு நான் ஆண்டவர்கிட்ட இதுதான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஸோ எல்லா மக்களுக்காக நல்ல இது பண்ணுறாங்க. எங்கள் பசங்களுக்காக ஸ்கூல் சர்வீஸ்க்காக இருக்கட்டும், கல்யாணத்துக்காக யாருமே இல்லாதவங்களுக்கு, விதவைங்களுக்கு வீடு வந்து தண்ணி ரொம்ப போச்சுன்னா கூட ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரோட்டில் இருக்கும்போது கூட அவங்க வந்து சமுதாயத்தில் போய் ஸ்கூலில் பசங்களை எல்லாரையும் தங்க வைக்கிறாரு, எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு. எல்லாத்துலேயுமே அவர் இஸ் ரியலி பர்ஃபெக்ட் மேன். ஸோ நான் வந்து கடவுள்கிட்ட சொல்கிறேன், அவர் கோடா கோடி பேருக்கணும், நல்லா இருக்கணும். இதுதான். உனக்கு அந்த அனுபவம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும். ஐயோ ஐயோ என்ன பிடிக்கிறாங்களே அப்படியெல்லாம் வந்தாங்க. இப்படியெல்லாம் நீ கஷ்டப்படலையே, நீ இன்னொரு வந்து இன்றைக்கி வந்து அங்கே உட்காரணும், எங்கே உட்காருவ? எப்படி உட்காருவ? ஏன் அவங்கள பேசுகிற? உனக்கு என்ன அனுபவம் இருக்குது பேசுகிற? நேரம் பேசுகிற வேலை தான், வேறு வேலையே கிடையாது. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. என்ன சொல்கிறது? நீ உங்ககிட்ட நாங்கள் பேச எங்களுக்கு தகுதி கிடையாது, நீயும் எங்களை பேச தகுதி கிடையாது. தகுதி உள்ளவங்க யாருன்னா அரசியலில் அனுபவப்பட்டவங்க, 2 எழுத்து படித்தவங்க, அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சவங்க, அவங்க தான் பேசணும். இப்போ நான் பேசுகிறேன்னா எந்தெந்த துறையில் எந்தெந்த அமைச்சிருக்காங்கன்னு நான் நீ சொல்லுவியா? முதல் எந்த வட்ட செயலாளர்? இது முன்ன வந்து 9ஆம் தேதி, இப்போ 119 ஆயிடுச்சு. இப்போ அப்படியும் மாறும்போது உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எதுவுமே சும்மா அதெல்லாம் உன்னை பற்றி பேசணுன்னா எதுவுமே இல்லை. நீ பார்த்ததெல்லாம் யார்? ஜெயலலிதா பார்த்தா, எம்ஜிஆரை பார்த்தா, அது ஒன்று தான். ஆனால் ஒன்றா சொல்லிங்க, அதை பற்றி தப்பு இல்லை. அவங்களும் தப்பானவங்க கிடையாது. என்ன சொல்கிறது? அவங்களும் நல்லா அரசியல்வாதி தான். அவங்களாம் கூட இப்படி பேசலாமா? கருணாநிதி மேடை ஏறி பேசும்போது ஜெயலலிதா அம்மையார் அவர்களே தான் பேசுவார். அவ்வளோ வயசுக்கும் 99 வயசுலேயும் அவர் உக்காந்து சேர்த்துட்டு தான் போனார். அவர் ஒன்றும் அரசியலில் சம்பாரிச்சு வச்சுருந்தா இங்கே பிடிச்சான் அங்கே பிடிச்சான், நீ பேனா வச்சான்ல அன்றைக்கே கேட்க வேண்டியது தானே. ஒரு கட்சியில் இறங்கினார்னா கருணாநிதி ராத்திரி 3 ஆனால் கூட இறங்க மாட்டார் மேடையை விட்டு. ஓய்ச்சி ஓட போனாங்க. நீ ஓட போனியா? நீ உழைச்சியா? பேசுனியா கட்சியில்? நீ மேடை ஏறி பேசி பாரு. ஆள்லேருந்து அக்கண்ணா வரைக்கும் கொண்டாந்து விட்ற கட்சி எங்கள் கட்சி. உனக்கு தெரியுமா அந்த கட்சி என்ன மஞ்சள் என்ன? முதல்ல உனக்கு மரியாதை தெரியாது. ஆனால் உதயநிதி என்ன பக்கபலமாக இருக்கணும்னா தான் கூப்பிடுவான். இப்போ உங்களை எதுக்கு கூப்பிட்டாங்க? கொஞ்சம் அனுபவம் இருக்கும். இப்போ எனக்கு எந்த கூப்பிட்டீங்க? கொஞ்சம் அனுபவம் இருக்கும். அவங்களுக்கு அனுபவசாலி தான் வந்து செய்ய முடியும். ஒரு சமையல்காரன் இருக்கிறான்னா அவனுக்கு தான் தெரியும் அதனுடைய அனுபவம். உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. 100 பேருக்கு சாப்பாடு செய்யணும், நீ செய்வேன் நான் செய்வேனா? என்னத்துக்கு அவனை போய் நேராக உருட்டுற? அவன் என்ன பண்ணுறான் சொல்லு, அவன் என்ன பண்ணுறான் அவங்கள? அப்போ நீங்கள் கேட்டால் அவன் சின்ன பையனாச்சு, அவன் பேச மாட்டானா? அவனை போய் தரங்குறா பேசின்னு திரியிறீங்க எல்லாரும். தப்பு அது. அவர் பேச தெரியாமல் பேசுகிறாரு மேடம். அவருக்கு என்ன தெரியும்? அவர் எப்படி வந்தாருன்னு அவருக்கு தெரியும். இருக்கிற தமிழ்நாடு மக்கள் ஒரு சின்ன ஒரு 10 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை கேட்டால் கூட அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார், காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார். அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக கிடையாது. அந்த ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, அதனால் அவருக்கு சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார். இவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னுட்டு அவர் உதயநிதி ஸ்டாலினை போயிட்டு அவர் கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது அவருக்கு. அவர் நேற்று மழையில் பெஞ்ச கொசு அவர். அதனால் அவருக்கு தகுதியே கிடையாது. அவர் துணை முதலமைச்சராகி தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணி அவர் நல்லா சிறப்பாக வந்து செயல்படுறாருன்ட்டு ராஜேந்திர பாலாஜியே வந்து ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. அவரே வந்து சின்ன வயசு நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாருன்ட்டு அவர் முன்னாள் அமைச்சர், அவர் கட்சியை சேர்ந்தாலே வந்து கொடுத்துருக்காரு. இவருக்கு பேசுறதுக்கு தகுதியே இல்லை. என்ன சப்ஜெக்டே கிடையாது. அவருக்கு மக்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் பப்ளிக் யாருமே ஒரு குறை சொல்லலையே. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, இப்போ பசங்களுக்கு நாள் முதல்வர் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எல்லாமே சிறப்பாக பண்ணுறாரு. அவருக்கு தகுதி கிடையாது. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு அவர் தகுதி கிடையாது. ஏன்னா தொடர்ந்து வந்து உதயநிதி அவர்களை வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர் பதவியை கொடுத்ததுக்கு வந்து பிடிக்கல. இதுக்கு முன்னாடி வந்து மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி? இல்லைங்க, மூத்த அமைச்சர்லாம் இருக்கிறாங்க, அது நாங்கள் தப்புன்னு சொல்லலை.
ஒரு உதயநிதி ஸ்டாலின்லாம் ஒரு தமிழ்நாடு பட்டு தொட்டி கிட்டி எல்லாத்துலேயும் வந்து அவருடைய பேர் தெரியும். ஒரு இளம் வயசு தலைவர். இவருக்கு கொடுத்தா சிறப்பாக செயல்படுவாருன்னு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி தாப்பாக்கம் திருவல்லிக்கேணிலேயே வந்து அவ்வளோ ஒரு வீடு பாக்கி இல்லாமல் எந்த பண்டிகை வந்தாலும் அவர் சொந்த பந்தம் மாரி அவர் நலத்திட்ட உதவியோ இல்லை யார் போய் அவரோட மனு கொடுத்தாலோ உடம்பு சரியில்லையோ கண் ஆப்ரேஷனோ அது இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது. சிறப்பாக பண்ணுறாரு. இவருடைய பணி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேவைப்படுதுன்னு அவர் கொடுத்துருக்காங்க. இது தனிப்பட்ட எடுத்த இது கிடையாது. மொத்த தமிழ்நாட்டு மக்களே வந்து விரும்பினாங்க. இது உண்மை. எல்லா டிவிலையும் வந்து நாங்களும் பார்த்தோம். எங்களுக்கு அவர் துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே விரும்பி தான் அவர் கொடுத்தாங்க. இது தவறு ஒன்றும் கிடையாது. இதில் என்ன தவறு இருக்குது இதில்? ஏன்னா இவங்க வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு. எப்படிங்க இப்போ நாங்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் எங்கள் அப்பா ஒருத்தருக்கு ஓட்டு போடுவார், நாங்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோமா? கிடையாது. இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் தானே அந்த கட்சியில் தானே இருக்க முடியும். அவங்க அதை விட்டு வேறு கட்சியில் இருக்க முடியும். இது தவறான கேள்வி அவர் பேசுகிறது. அவங்க பண்ணுற குடும்ப அரசியல்லாம் வந்து சேலத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க வந்து பண்ணுற அராஜகம், அவங்க புள்ள பேரன் அவங்க சம்பந்தி பண்ண ஊழலாம் தெரியாதா? அவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாரா, இவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாரா? அரசியலில் யார் வேணாலும் எப்போ வேணால் வரலாம், அதில் என்ன தப்பு இருக்குது? துணை முதலமைச்சர் கொடுத்ததுக்கு அவரோட செயல்பாடை பொறுத்து அதுக்கப்புறமா கூட முடிவு பண்ணலாம். முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தானே. முதல்ல ஒரு துணை முதலமைச்சராக இதுக்கு முன்னாடி இருந்தார், மக்களுக்கு நல்லா செயல்படுறாரு. அந்த திருவல்லிக்கேணி தொகுதியில் சேப்பாக்கம் தொகுதியெல்லாம் நல்ல சேவை செய்யறதை பார்த்து மக்களே அவரை விரும்புகிறாங்க. துணை முதலமைச்சராக கொடுக்கறதுல இன்னும் மக்களுக்கு நிறைய பண்ண போகிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? யாருக்கு வேணால் வாய்ப்பு கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்று. ஏன்னா வந்து இவங்க வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடிலாம் மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து இவருக்கு கொடுத்துருக்கு வந்து குடும்ப அரசியல் தான் காரணம்னு சொல்றாரு. இல்லை, மூத்த அமைச்சர் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் இவர் அரசியல் பண்ணுறதுக்கான ஒரு கட்டமைப்புக்காக இவர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் இவங்க அரசியல் பண்ணுறது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கொள்கையாக திமுக கொஞ்சம் தொடர முடியுன்றதுக்காக இவர் கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த தப்பும் தவறு கிடையாது. கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ தான் ஒரு அரசியல் பண்ண முடியும். திமுக அரசியலை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ண முடியும். ஒரே தலைமையாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருக்குன்றதுக்காக இவர் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் சொன்னது தப்பு தான், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இவர் எவ்வளோ நன்மைகள் தான் செஞ்சிட்ருக்காரு, எங்களுக்கு இன்னும் நல்லது தான் செஞ்சிட்ருக்காரு. எங்களுக்கு எல்லாருக்குமே அவருன்னா ரொம்ப இந்த தொகுதியில் அவருன்னா எங்கள் சேப்பாக்கம் செல்லப்பிள்ளைன்னே பேர் வச்சுருக்காங்க. அதனால் இவருக்கு எல்லாருமே பாராட்டி தான் பேசலாம். எப்போவுமே டிஎம்கே தான். எப்போ ஓட்டு போட ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்து இது வரைக்கும் நாங்கள் டிஎம்கே. அதாவது ஒரு பப்ளிக்காக, ஒரு பொதுமக்களாக நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லுவீங்க? நாங்கள் அப்படி பார்க்கல. 50 வருஷத்துக்கு முன்னத்துலேருந்து பார்க்குறோம். நாங்கள் 64லேருந்து பார்க்குறோம், இன்றைக்கும் பார்க்குறோம். அன்றைக்கி கேட்டாங்க பாரு, இந்திரா காங்கிரஸில் உதிக்கும் சூரியனுக்கா உதைக்கும் காலை மாடுக்கானாங்க பாரு. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்துன்னு சூரியனை ஒண்டி தான் பார்க்குறோமே தவிர, அவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் ஒரு கதை, அதெல்லாம் ஒரு பேச்சு. நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே நம்மளுக்கு கிடையாது. சொல்கிறது புரியா? நாம் செம்மொழி பூங்கான்னு சொல்கிறதெல்லாம் நமக்கு தானே தவிர அவங்களுக்கு ஒன்று. அதெல்லாம் அவங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? செம்மொழின்னா என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு பழமொழி சொல்லுவாங்களே, இதில் மாமியாரை மாமனாரை மதிக்கணும், நீ நேற்று வந்த காலன்னா முளைச்சி வேர் முளைச்சி வேராகி மரமாகி செடியாகி கட்சியில் நம்ம கொடுக்குறது. அது எப்படி நேற்று வந்தது இன்றைக்கி நீ சொல்லக்கூடாது. நீ பொதுவாக எங்களை இழிவாக பேசுறது ரொம்ப தப்பு. அது அவர் இன்றைக்கி இல்லை, நேற்று இல்லை, 14 வயசில் அரசியலில் வந்தவங்க. அப்போ தாத்தா பேர் வைக்கணும், ஆயா பேர் வைக்கணும், யார் பேர் வைப்பாங்க? இப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம வீட்டில் கல்யாணம்னா என்ன பண்ணுவோம்? இன்னார் பேரன், இன்னார் பேத்தி, இன்னார் புள்ளன்னு சொல்லுவாங்க. இவருக்கே அதெல்லாம் தெரியறதில்ல. அதாவது குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, வாரிசு அரசியல் தான் அரசியல் ஆகும். சொல்கிறது புரியுதா? இப்போ குடும்ப அரசியல் தாம்மா அரசியல்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. குடும்ப அரசியல்னு சொல்கிறது எப்படின்னா, இப்போ எனக்கு அக்கா, அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தான் அந்த உணர்ச்சியெல்லாம் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீ குடும்ப அரசியலா? நீ யார்? உனக்கு ஒன்றுமே தெரியாது. நாற்று நடவும் களை பறிக்கணும் வந்துருக்குது, பச்சை துண்டை போட்டு. நீலாம் எங்கள் வீட்டில் பேச முடியாது. பேச வச்ச அவ்வளோதான் கதை. ஏன்னா இது மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள துணை முதலமைச்சராக ஆகிருக்கலாம். எதனால் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்களை ஆக்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்க அனுபவம் இருக்குது, ஆக்கியிருக்கிறாங்க.
அதாவது அவருக்கு வந்து 50 வருடம் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் அவர் இது இருக்குது. இவருக்கு வந்து ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நானும் சொல்கிறேன். இவங்க அதான் பரம்பரை பரம்பரையாக வருதம்மா. இப்போ வந்து நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 64 வருஷம் ஆகுது. அப்போ அவர் என்ன சொன்னார் ஹவுஸ் ஓனர், நீங்கள் பரம்பரை பரம்பரையாக இருக்கிறீங்க. அப்போ தான் நான் யார் நீ யார். இதே வீட்டில் வந்து கருணாநிதி வந்திருக்காரு, கே கிருஷ்ணசாமி பால்வளத்துறை அமைச்சர் வந்திருக்காரு, உணவுத்துறை அமைச்சர் மதியழகன் வந்திருக்காரு. எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப அப்படியே சும்மா நானாக இப்படி பேசுகிறேன், அடிச்சுடுவார் அவர். அந்த மாதிரி வெறி. ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் நாஞ்சில் மனோகரன். அவர் என்ன மாதிரி அவர் பாவம் நோவு ஆகி என்ன கஷ்டப்பட்ட நீ என்ன கஷ்டப்பட்ட? ரயில் தண்டவாளத்தில் தலை வச்சு பட்டியா, இந்தி போராட்டத்துக்கு போனியா, ஜெயிலுக்கு போனியா, வாங்கினியா, என்ன பண்ண? அவர் எப்படி நேத்தி பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அவர்? அவங்க தாத்தா நேத்தி பழைய முளைச்ச காளான் அவர்? இல்லைல்ல, அவங்க தாத்தா இருக்காரு, அவங்க அப்பா இருக்காரு, அதுக்கப்புறம் பேரன் வந்திருக்காரு. இவங்கெல்லாம் அவங்க தாத்தா சொல்லி கொடுக்காத, அவங்க அப்பா சொல்லி கொடுக்காததையா அவங்க பேரன் வந்துடுற தெரிஞ்சுக்க போறாரு. நான் கேட்குறேன், அது எப்படி அவர் சொல்ல? நேத்தி பெய்ஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்சா அவர் தான் நினைக்கிறேன். நேத்தி பெய்ஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் அவர் தான். அவர் வரல, அந்த அம்மா மூலியமாக தான் அவர் வந்திருக்காரு. இது சசிகலா அம்மா மூலியமாக தான் அவர் வெளியே வந்தார். அவர் சொல்லக்கூடாது அதை. ஏன்னா வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து வந்து, அதாவது எடப்பாடி மட்டும் வைக்கல, அண்ணாமலையா இருக்கட்டும் அல்லது இப்போ வந்த விஜய் அவர்களா இருக்கட்டும், தொடர்ந்து வந்து திமுக வந்து குற்றம் சாட்டுறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? குடும்ப அரசியல் இதை சொல்ல முடியாது. இது வந்து குடும்ப அரசியல் எல்லார் வீட்லையுமே இருக்குதாலங்க. அடுத்தடுத்து வரவங்க தானே அதை பற்றி வருவாங்க. யார் புதுசாக வரலையா? அந்த இதில் எல்லாருமே தானே புதுசாக வந்திருக்காங்க. இது எப்படி குடும்ப அரசியலாக மாறும்? அவங்க தாத்தா இருக்காரு, அதை சொல்லி கொடுத்து அவங்க அப்பா வந்திருக்காரு, பேரன் வந்திருக்காரு. அதெல்லாம் சும்மா எடுப்பில் யாரையும் நேற்று முளைச்ச காலம்லாம் சொல்லிட முடியாதுங்க. அவரும் சின்ன வயசுலேருந்து அரசியலில் இருக்கிறாரு. குழந்தையிலேருந்து அவங்க தாத்தாவை பார்த்து வளர்ந்துருக்காரு, அவங்க அப்பாவை பார்த்து வளர்ந்துருக்காரு. அரசியல் இப்போ சாதாரணமாக பொது வாழ்க்கையில் நம்ம அப்பா வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதை தான் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இதே மாதிரி தான் நம்ம பிள்ளை வரணும்னு நினைப்போம். அது மாதிரி தான் அவர் வந்திருக்காரு. அரசியல் அவருக்கு தெரியாது, கத்துக்குட்டி அப்படின்னு சொல்கிறவங்கலாம் பைத்தியக்காரனுங்க. கத்துக்குட்டி கிடையாது, அவங்க தான் ஊர்னவங்க. சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன அப்பா அம்மா என்ன சொல்லிக்கிறோம் அதுதானே நம்மளுக்கு இருக்கும். எவன் என்ன சொல்லி என்ன ஆக போகுது? அவர் வந்து ஒரு தொகுதியில் நின்று இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணினுக்கிறாரா, அதை தான் நாங்கள் பார்க்கணும். எங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் திருவல்லிக்கேணி தொகுதியில் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ இன்னொரு வாட்டி வரவே முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கார். இதுக்கு முன்னாடி அன்பழகன் இருந்தார், அவரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். இப்போது எங்கள் உதயண்ணன் எது சொன்னாலும் இப்போ உடனே உடைந்துடுறாரு. எந்த ஒரு விஷயம், ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் கூட சரி, அவருக்கு டைம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறார். அப்போ பொதுமக்கள் யாருனா எதனா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஏங்க இது மாதிரி அது மாதிரி இதுனா எங்கள் வட்ட செயலாளரோ இல்லை எங்கள் பகுதி செயலாளர் காமராஜோ யாரோ ஒருத்தர் இந்த ஸ்பாட்டில் வந்து எல்லாருக்கும் நன்மை தான் பண்ணி கொடுக்குறாங்க. முந்தி ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கே இந்த ஏரியாவில் நான் ஒரு 60 வருஷம், எனக்கு 58 வயசு ஆயிடுச்சு. இந்த 55 வருஷத்தில் எனக்கு நான் தெரிஞ்சு பார்க்குறேன் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் இப்போ இவங்கெல்லாம் போக்கின்னு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு பரவாயில்ல. இப்போ உதயநிதி இந்த சமீபத்தில் கொரோனாவுக்கு இந்த வெள்ளம் வந்தது, அப்போல்லாம் எல்லா வீட்டுக்கும் ஒரு வீடு விடாமல் எல்லா வீட்டுக்கும் 10 கிலோ அரிசியிலேருந்து மளிகை சாமான்லேருந்து மாதம் கொடுத்துன்னு இருந்தார். அதெல்லாம் இந்த மக்கள், இந்த திருவல்லிக்கேணி மக்கள் ஒருத்தர் கூட மறக்க முடியாது. அப்படி மறந்து சொன்னாங்கன்னா நான் சொல்கிற இந்த பேட்டியை பொய்ன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது பொய்ன்னா நீங்கள் இந்த மார்க்கெட்டில் யார் வேணாலும், இந்த மீசாப்பேட்டை மார்க்கெட்டோ இங்கே இந்த திருவல்லிக்கேணி சரௌண்டிங்கில் யாரை வேணாலும் போய் என்னம்மா இந்த மாதிரி உங்களுக்கு எம்எல்ஏ செய்தாராமான்னு கேட்டு பாருங்கள். யாருன்னா இல்லைன்னு சொல்கிறாங்களா பாருங்கள். சும்மா ரோட்டில் போகிறவங்கள கூட கேளுங்க. ஒரு பொதுமக்களா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லுவீங்க? பொதுமக்களுக்கு நன்மை செய்யணுங்க. எங்களுக்கு நன்மை செய்துன்னுக்குறாங்க. இதுக்கு மேலே அவரை பற்றி நம்ம என்னத்தை சொல்ல போகிறோம்? அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எங்களுக்கு நன்மை இல்லைன்னா தானே நாங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு. இருக்கிற இந்த அரசியல் இருந்தாலே போதும். நிச்சயமாக நாங்களாம் உதயநிதி தான் இங்கே ஓட்டு போடுவோம். அவங்களுக்கு பதவி கொடுத்து இருக்காங்க, அதை அவங்க சரியாக பயன்படுத்தலைன்னு நினைக்கல. நம்மளுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி மூத்த அமைச்சர்கள்லாம் வழிவிட்டு தானே இவரை கொடுத்துருக்காங்க. அவங்க ஒத்துக்கிட்டு தானே இதை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எதனா எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேள்வி வச்சா பரவாயில்ல, அவங்க அந்த கேள்வி வைக்கல. அவங்களும் ஒத்துக்கிட்டு தானே இவரை கூப்பிட்டு நிறுத்தி இதில் வச்சுருக்காங்க. இன்னொன்று, இவர் வந்து இங்கே எல்லாம் நல்லா தானே செஞ்சுருக்காரு. இங்கே சேப்பாக்கத்தையும் செல்லப்பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு தானே இருக்கார். செல்லப்பிள்ளைன்னா என்ன, நல்லா எல்லார் வீட்டுக்கு இருக்கிற இதுவாக தானே இருக்கார். அப்படி இருக்கும் போது அதை சொல்கிறதுக்கு இது என்ன? எதனா மிஸ்டேக் இருந்தால், தப்பு சரியாக நடக்கலை, இந்த இடத்துல இது சரியில்லைன்னா நம்ம சொல்லலாம். கரெக்டாக நடக்கும் போது அதை ஏன் நம்ம சொல்லிக்கணும்? அது கண்டிப்பாக தப்பு தான்மா. அது மாதிரி பேசக்கூடாது. இது வந்து குடும்ப அரசியல்ன்றது வந்து அது வகை வகையாக வர்றது.
அவங்களும் அப்பா அம்மா தாத்தா பேரன் பாட்டி இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் எல்லாமே அதே தானம்மா. அதே கான்செப்ட்ல அவங்களும் வராங்க. அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது அதான் ஒரு இவங்களும் செய்றாங்க. அனுபவம் இல்லாத ஆளு அரசியலுக்குள்ள வராங்க. அனுபவம் இல்லாம எப்படிம்மா ஒரு அரசியல் வச்சிருப்பாங்க? அது அனுபவம். எடப்பாடிக்கு அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கா? முதலமைச்சரா இருக்காரு, ம். அமைச்சரா இருந்திருக்கிறாரு, ஜெயலலிதா இருந்தாலும் ஜெயலலிதா பீரியட்ல தானே இருந்தாரு. ஜெயலலிதா அளவுக்குலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஏன்னா அவருக்கு கிடையாது. 50 வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்றாங்க. உதயநிதி அவர்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்களே. அப்படி கிடையாது. எவ்வளோ இவங்க ஸ்டாலின் அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் அரசியல் சொல்லி கொடுத்து தானம்மா அவங்க வராங்க. அது எப்படிம்மா திடீர்னு வந்து இப்போ ஒரு அரசியல்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து எப்படிம்மா இது பண்ண முடியும்? ஜனங்க எப்படி ஒத்துக்குவாங்க? இது வந்து நம்ம என்ன சொல்கிறது தெரியல. ஆக மொத்தம் வந்து உதயநிதிக்கு அனுபவம் இல்லாத இல்லை. எல்லா அனுபவமுமே இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கினால எல்லாம் நல்லா செய்ய போகிறாரு. இப்போ எங்கள் ஏரியாவுக்கு கூட தான் நல்லா எல்லாமே என்ன விஷயம் வேணாலும் எங்களுக்கு செய்கிறாரு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள் ஏரியா வந்து பார்க்குறாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து நல்லா எல்லாமே பண்ணுறாங்க. நாங்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் வராங்க. அதனால் வந்து எங்களுக்கு அந்த இது தெரியல. இந்த குடும்ப அரசியல் வந்து அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி கிடையாது. இவர் வேற அவர் வேற தானம்மா. அது சரி, சொல்லுங்க. ஒரு மக்களா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சனா என்ன சொல்லுவீங்க? அதுதான் குறை சொல்லாத இருந்தால் போதாதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குறை சொல்லக்கூடாது. நீ அரசியல்வாதி, நானும் அரசியல்வாதி. நீ எதுக்கு குறை சொல்கிற? குறை சொல்லாமல் இருந்தால் தான் நல்லது. 50 ஆண்டு காலமா நான் வந்து அதிமுக ஆட்சியில இருந்து படிப்படியா தான் கிளை செயலாளரா இருந்து இப்போ பொதுச் செயலாளரா நான் வந்திருக்கேன். இவர் வந்து எப்படி வந்திருக்காரு? குடும்ப அரசியல் இதே இது ஸ்டாலின் இல்லை அப்படின்னா துணை முதலமைச்சர் ஆயிருப்பாரா? இதே இது கருணாநிதி இருக்க போய் தான் ஸ்டாலினே முதல்வர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு பொய்யான கருத்து பண்ணுறாரு. அவர் வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் தளபதியார் வந்து பல ஆண்டுகளாக வந்து அவர் கட்சியில் இருந்து படிப்படியாக ஒரு பகுதி பிரதிநிதியாகி ஒரு இளைஞரணி மன்றம் திறந்து படிப்படியாக ஆகி 50 வருஷத்துக்கு அப்புறம்தான் அவரே வந்து முதலமைச்சர் ஆனார். நடுவில் எம்எல்ஏ ஆனார். 2008 எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏவாக தான் இருந்தார். அவருக்கு மந்திரி பதவியோ கலைஞர் அவங்க அப்பாவனால் எதுவுமே கொடுக்கல. மற்ற எம்எல்ஏ எப்படி இருந்தாங்களோ அதேமாரி தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் மேயராக இருந்தார். மேயராக இருக்க சொல்லுவோம் திமுகவோட ஆட்சி தான். அப்பயும் அவன் நினச்சிருந்தா அவர் துணை முதலமைச்சராக இருக்கலாம், மந்திரி ஆக்கியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆக்கலையே. 50 வருஷம் அப்புறம் தான் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சரே ஆனார். இதில் எப்படி குடும்ப அரசியல் ஆக முடியும்? அது அவர் தவறான கண்ணோட்டத்தில் அவர் எடப்பாடிக்கு ஏதோ சொல்லணும். மக்களை பற்றி பேச சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவர் வந்து அவங்களுக்கு குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அது எந்த பிரயோஜனம் கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை அதை கேட்க சொல்லுங்கள். அதுக்கு அவர் விளக்கம் சொல்லுவார். குடும்ப அரசியல்னால் அப்பா ஒரு கட்சி புள்ள ஒரு கட்சியில் இருக்க முடியும். அந்த குடும்பத்தில் இவரை பற்றி என்ன தெரியும்? இவர் இப்போ தான் அரசியல் வந்து எம்எல்ஏ ஆனாருன்னு இவர் நினச்சின்னு இருக்கிறாரு. அவர் 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து அவரும் வந்து இந்த கட்சி பணிலாம் ஆட்டிருக்காரு. வெளியில் காட்டிக்கல, அவ்வளோதான். இப்போ வந்து வெளியில் தெரியுதுனால அவங்களுக்கு வைத்தியத்தில் அவர் பேசுகிறாரு, அவ்வளோதான். இவர் சிறப்பாக பண்ணுறாருன்னு வைத்தியத்தில் அவர் பேசுகிறாரு.